குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீயா? பள்ளியிடமே அவர் எதுக்கு வர நீனு? உங்களுக்கு தெரியாதா, எங்க அக்கா குழந்தை வந்துருக்கு சார். உங்க அக்காவுக்கு குழந்தை போடுச்சா? சரி, இனிமேல் இது மாதிரி நடக்காம பாத்துக்கோ. அதுக்கு நான் என்ன சார் பண்றேன், மச்சான் சொல்றேன். சரி, படத்துக்கு போலாமா? படத்துக்கு போக முடியாது. படத்துக்கு இல்லடா, பாடத்துக்கு போலாமா? ஓகே. இங்கிலீஷ்ல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? இங்கிலீஷ்ல வந்து 56, 45, 45 ஒரு 34. 34 ஏதோ ஒரு முடிவாங்க. இங்கிலீஷ்ல மொத்தம் 26 எழுத்து இருக்குடா. அவ்வளவுதான் இருக்கா? ஆமா. அதுல உனக்கு பிடிச்ச எழுத்து எது? எனக்கு பிடிச்ச ஏ சார். நீ எப்பயே பெரிய ரசிகனா இருக்க. நீ எனக்கு முன்னாடி இப்படி ஏ போட்டு ரவுண்ட் போட்டு குட்டி சின்ன பையன் தான். வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்ல பையன். நம்ம இப்ப மேட்சுக்கு போமா? மேட்ச் போகல சார். மேட்ச் இல்லடா, கணக்கு. கணக்கு பண்ணல சார், எனக்கு ரொம்ப இஷ்டம் கணக்கு பண்ண. உன்னை கணக்கு பண்ண சொல்லுடா. கணக்கு பாப்போம். பாக்கலாமா? 4 4 கூட்டினா 8, 8 8 கூட்டினா 16, 16 16 கூட்டினா 32. கரெக்ட் தானே? அப்படின்னா 1,300,000 1,300,000 கூட்டினா என்ன வரும்? எனக்கு கோவம் வரும். ஆட்டுக்கு மூஞ்சி எடுக்கிறேன். நீங்க வச்சுட்டு கஷ்டமாக என் வீட்டுக்கு பார்க்க மாட்டேன். சரி, உனக்கு பிடிச்ச விலங்கு எது? எனக்கு ஆடு வச்சது பிடிக்கும். ஆடுதான் ரொம்ப பிடிக்கும். ஆட்டை பத்தி ஒரு 3 விஷயம் சொல்லு பாப்போம். சூப்பரா சொல்லு சார். ஆடு வந்து புல்லு சாப்பிடும் சார். வெரி குட். அப்புறம் ஆட்டு குட்டி புல்லு சாப்பிடும். அப்புறம் ஆடோட அம்மாவும் புல்லு. ஆடோட பேத்தியும் புல்லு சாப்பிடும், ஆடோட கொள்ளு பேத்தியும் புல்லு சாப்பிடும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பாரு. சரி, தண்ணியிலே ஒரு 5 மிருகம் சொல்லு பாப்போம். 2 தவளை, 2 மீன், 1 எங்க அப்பா. எங்க அப்பாவா? உங்க குடும்பமே நல்ல குடிமகன் குடும்பம் இருக்கு. சரி, இப்ப அடுத்ததான் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உனக்கு பிடிச்ச பறவை எது? எனக்கு பிடிச்ச பறவை காக்கா. வெரி குட். நல்லா பிடிச்சிருக்கே. தேசிய பறவை தான் சார். காக்கா தேசிய பறவையா? சார் இல்ல சார், மாநில பறவை. இல்ல, என்னது மாநில பறவையா? ஓகே சார், டிஸ்ட்ரிக்ட் பறவை. சார் ஒரு முடி வந்துட்டு சார், நமக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், பஞ்சாயத்து பறவை சார். உங்க கூட வேலை பஞ்சாயத்து பண்ண வந்து கொக்கு எப்போ ஒத்த காலில் நிக்கும்? கொக்கு வந்து ஒரு கால் தூக்குமா? கொக்கு வந்து ஒரு கால் தூக்குமா? ஒரு காலம் தூக்கும்போது யாருக்கும் தெரியாது. மனுஷன் எப்போ ஒத்த காலில் நிப்பான்? மனுஷன் வந்து டெய்லி காலையில் அண்டர் போடணும் நிப்பாங்க.